ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட்டு, அந்த ப்ராடக்ட் இருக்க வீடியோ நம்பரு, இமேஜ், ப்ரைஸ் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு பூத்தட்டு மாதிரி இருக்கக்கூடியது தான். இது மாதிரியே கொஞ்சம் பெரிய சைஸ் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம். இப்போ சின்ன சைஸ் கிடைக்கவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவும் அந்த பாதம் வந்து நல்ல தாமரைப்பீடம் மாதிரி வரக்கூடியது. ஃப்ரெஷ் பீஸு, இப்போ புழங்காத நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. அந்த காலத்து பீஸ் நல்லா வரும்பு மடக்கி மேலெல்லாம் அந்த கம்பி கொடுத்து வரும்பு மடக்கியிருப்பாங்க. சைஸ் வந்து 2.5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு உள்ளது. 1400 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து மரத்தில் இருக்கக்கூடிய பிரிமனை தான். ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. ஒன்று வந்து 4 இன்ச்சு சைஸும், இன்னொன்று வந்து 3 இன்ச்சு சைஸும் இருக்கக்கூடியது. இது ரெண்டுமே ஒரு பீஸ் வந்து 400, 2 பீஸும் 800 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது ரோஸ்வுட் மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோத்து பலகை தான். நல்ல கண்டிஷனில், நல்ல ஷைனிங்கோட, நல்ல ஃப்ரெஷ், நல்ல இதாக இருக்குது. சைஸ் வந்து 11 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு உள்ளது. இந்த பீஸ் 850 விலை கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது ஒரு வெங்கடாச்சலபதி சிலையும் லக்ஷ்மி தாயாரோட சிலையும் தான். பித்தளையில் இருக்கக்கூடியது. நல்ல பொருத்தமாக இருக்குது, நல்ல அம்சமாக இருக்கக்கூடியது. சைஸ் வந்து 4 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் வெங்கடாச்சலபதி சிலை. இது வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ரோஸ்வுட் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டில் பொருத்தியிருக்காங்க. ஸ்க்ரூ போட்டு கலட்டுற மாதிரியான ஒரு இது தான். நம்ம ஸ்க்ரூ இருக்கிறத கழட்டிக்கலாம் வேணும்னா. நல்லா ஒரு இடத்துலையே அப்படியே நிற்க வைக்கிற மாதிரி. அடுத்ததாக பார்க்குறது மகாலட்சுமி தாயாரோட ஒரு சிலை. இது 6 விளக்கோட அமர்ந்த குளத்தில் தாயார் இருக்க மாதிரியான ஒரு சிலை. பின்னாடி டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த சிலையும் அப்படியே ஏதோ ஒரு இடத்துல அப்படியே வச்சோம்னாலே நிற்கும். அது போக மேலே ஒரு ஹூக் இருக்குது. அந்த ஹூக்கில் வந்து நம்ம எங்கேயாவது நம்ம செவுர்லேயே மாட்டணுன்னா கூட இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு 6.5 இன்ச் சைஸ், 6.5 இன்ச்சு சைஸ்க்கு 6 இன்ச்சு சைஸ் உள்ளது. அந்த தாயார் விளக்கோடு இருக்கிற அந்த சிலை வந்து உங்களுக்கு 4900 விலைக்கு கொடுக்குறேங்க. அந்த அது போக ஒரு 3 விளக்கு இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு செட்டாக இருக்கட்டுங்கிறதுக்காக. வெங்கடாச்சலபதி சிலையும் அந்த விளக்கும் வந்து 3400 வரும். அப்படியே டோட்டலாக வந்து 7300 விலைக்கு கொடுக்குறேன். தனித்தனியாக நம்ம கொடுக்கல, ஏன்னா நம்ம லக்ஷ்மி தாயார் வெங்கடாச்சலபதி சேர்த்து தான் கொடுக்கணும். அது செட்டு வந்து அப்படியே 7300. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு தேக்கு மரத்தில் உள்ள ஒரு ஸ்டாண்டு தான். இதுக்கு வந்து ரோஸ்வுட் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மரம் வந்து தேக்கு மரம். இது அந்த காலத்து பீஸ், இப்போ உள்ளது கிடையாது. அந்த டிசைனு, அது செஞ்சுருக்கிற அது வடிவமைப்புலேயே நமக்கு தெரியும். அவ்வளோ ஸ்மூத்தாக அந்த கார்னர்ஸ் ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஸ்டாண்டுக்கான அந்த அடிப்பகுதியில் இருக்க கட்டையும் நல்லா கனமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன இது இருக்குது. அதில் வந்து நம்ம ஆணியில் மாட்டி விட்டுக்கிற மாதிரியான ஒரு இது அமைப்பு இருக்குது. இது நல்ல சைஸ் வந்து நல்ல பெரிய சைஸ் தான். 1 அடிக்கு 9 இன்ச்சு வரக்கூடிய ஒரு சைஸு. இப்போ இந்த மாதிரி சிலைகளையே நம்ம அதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எங்கேயாவது ஒரு செவத்தில் நம்ம ஆணி அடித்து மாட்டி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம விளக்கு தீபம்லாம் ஏற்றி வச்சோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும், அம்சமாக இருக்கும். இந்த ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு 2900 விலைக்கு கொடுக்குறேங்க. அந்த செட்டு வந்து 7300 விலைக்கு கொடுக்குறேன். ஸ்டாண்டு வந்து 9 இன்ச்சு ஹைட் இருக்கும், 1 அடிக்கு 9 இன்ச்சு நீள அகலம். வேறு சிலைகள் இருந்தாலும் நம்ம வச்சு இதோடையே சேர்த்து நம்ம வைக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பானையும் ஒரு மூடியும் தான். இது நம்ம சாதம் வடிக்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பானை. நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு 3 பேருக்கு நமக்கு சாதம் வடிக்கிறதுனா நல்லாவே வடிக்கலாம். அந்த வரும்பெல்லாம் பார்த்தோம்னா இந்த பானையிலையுமே மடக்கி விட்டுருக்கோம், அந்த காலத்து பானை. இப்போ உள்ளதில் வந்து இப்போ எல்லா கடைகள்லேயும் பானை கிடைக்குதுங்க. ஆனால் அந்த வரும்பு வந்து மடக்கி விட்டுருக்க மாட்டாங்க, கையை கிளிக்கிற மாதிரி இருக்கும். இதிலெல்லாம் வரும்பு மடக்கி இருக்கும். 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு நார்மல் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பானை. நல்ல இஎம்புசி ஃப்ரெஷ் பீஸாக நல்ல கண்டிஷனில் இருக்குது. அந்த காலத்து பானை, பட் நல்ல கண்டிஷனில் இருக்குது, புது பானை மாதிரி கண்டிஷனில் இருக்குது. மூடியும் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக பொருந்துற மாதிரி. 2300 இந்த செட் அப்படியே விலை கொடுக்குறேங்க. சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு, 6 இன்ச்சு உயரம் இருக்குது. வாய்ப்பகுதி 6 இன்ச்சு இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பும் அதுக்கான டம்ளரும் தான். இது நல்ல கனமான ஒரு சொம்பு, வெங்கல சொம்பு. அவ்வளோ தூக்கும் போதே நம்ம அந்த கனம் நம்மளால் உணர முடியும். 4.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. அதுக்கு பொருந்துற மாதிரி ஒரு டம்ளர் போட்டிருக்கோம். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. 3 இன்ச்சு சைஸ் உள்ள ஒரு டம்ளரு. இது ரெண்டும் சேர்த்து 1900 விலைக்கு கொடுக்குறேங்க. ஏன்னா டம்ளர்லாம் அங்கே கிடைக்கவே மாட்டேங்குது, எப்போயாவது தான் கிடைக்கிது. நம்ம இந்த மாதிரி செட்டாக கொடுக்கும்போது பார்க்க அழகாக இருக்கேன்ட்டு சேர்த்து கொடுக்குறோம். பித்தளை அடுத்ததாக பார்க்குறது வட்டை குண்டா மாதிரி ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய குண்டான் தான். 3 செட், இது வந்து 3 இதாக இருக்கக்கூடிய ஒரு செட்டு. நம்ம கிடைக்க போட்டுகிட்டே இருக்கோம்.
மோஸ்ட்லி உங்களுக்கு ஒவ்வொரு பொருளுமே பார்த்து பார்த்து நம்ம அரேஞ்ச் பண்ணி தான் நம்ம போடுறோம். 3மே நல்ல கண்டிஷனில் உள்ளது. சைஸ் வந்து 4 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு அகலம், நல்லா கொஞ்சம் அகலம், நல்ல அகலமாக உள்ள ஒரு குண்டா. மற்றது அடுத்தடுத்தது இருக்கிறது வந்து 4 இன்ச்சு வித்தியாசப்படும். இது 3 குண்டானும் உங்களுக்கு 3600 விலைக்கு கொடுக்குறேங்க. நம்ம சேர்த்து கொடுக்குறதே ஒரு ரீசனபிள் ரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சேர்த்து கொடுக்குறோம். அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபில்டர் தான். இது வந்து நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஃபில்டர். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. பொருள் நம்ம போகிறது ஃபுல்லாகவே செட்டிநாட்டு பொருட்கள், பித்தளை பொருட்கள் ஃபுல்லாக இங்கே காரைக்குடி பித்தளை. நல்ல கண்டிஷன் வந்து மஞ்சேன்னு இருக்கும். அதே மாதிரி எல்லாமே புழங்காத பொருட்கள். இந்த ஃபில்டர்லாம் சுத்தமாக அப்படியே புழங்கவே இல்லை, செஞ்ச வாக்கில் இருக்குது. உள்ளே வந்து அந்த ஃபஸ்ட்டு அவங்க எப்படி செஞ்சுருக்காங்களோ அதே கண்டிஷனில் இருக்குது. வாஷ் பண்ணாத அப்படியே ஃப்ரெஷ் பீஸாக விற்கும் போது எப்படி வச்சுருந்துருப்பாங்களோ அப்படியே இருக்குது. நம்ம வாஷ் பண்ணோம்னா உள்ளே இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 7 இன்ச்சு சைஸ் உள்ளது. 1800 1800 விலை கொடுக்குறேங்க. அடுத்தா பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய 2 தூக்குவாளி தான். நம்ம நெய்யெல்லாம் வச்சுக்கிறதுக்கோ இல்லை அந்த மாதிரியான இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல இதுவும் வந்து நல்ல என்னோடய கை விரல் பட்டாலே பலபலன்னு இருக்க மாதிரியான கண்டிஷனில் உள்ளது. ஈயமும் நல்ல கண்டிஷனில் உள்ள ஈயம், நல்ல காப்பர் வீட்டு கொடுத்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது 2 பீஸும் செட்டாக அப்படியே விலைக்கு கொடுக்குறேன். ரெண்டுமே ஒரே மாதிரி ஈவனாக பார்க்க ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. 5.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. 2 சேர்த்து வந்து 2800 விலைக்கு கொடுக்குறேங்க. 1800. ஒரு பீஸ் வந்து 1400 வரும். அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு உலக்கை தான். நம்ம ஏற்கனவே பெரிய உலக்கை போட்டிருந்தோம். அது இது வந்து நல்லா காம்பேக்டாக ஒரு நம்ம கை பிடிச்சி இடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரியான ஒரு உலக்கை. 2 அடி தான் சைஸ் வரக்கூடியது. உங்களுக்கு மர உரல்லையும் பயன்படுத்திக்கலாம், இல்லை கல் உரலில் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இது இந்த மாதிரி இந்த சைஸில் கிடைக்காது, எப்பயாவது தான் கிடைக்கும். நல்ல 2 சைடுமே இரும்பு பொடி போட்டிருக்காங்க. நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு உலக்கை, ரோஸ்வுட் உலக்கை. 2400 அந்த உலக்கை. அடுத்ததாக பார்க்குறது ஒரு மங்கு ஜாமானில் இருக்கக்கூடியது ஒரு 4 மங்கு தான். இது வந்து உங்களுக்கு தயிர், இந்த மாதிரி சட்னி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்கக்கூடிய சைஸு. மெயினாக தயிர் மாவுக்கெல்லாம் மங்கு நல்லாயிருக்கும் எடுத்து வச்சுக்கிறதுக்கு. சைஸ் வந்து 2.5 இன்ச்சுக்கு 3 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு வரக்கூடியது. 3 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு. அதுலேருந்து கொஞ்சம் சின்னது வரும். இது 4 பீஸும் 1400 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது ஜட்ஜ்வேருங்கிற பிராண்டட் மங்கு. இது வந்து இங்கிலாந்து மங்குன்னு சொல்கிறது. இது வந்து வாங்குகிற இடத்துலேயே ரேட்டு கூட தான். அந்த மினியேச்சர் பீஸாக இருந்தாலுமே இங்கே வாங்குகிற இடத்துல ரேட்டு கூட. இதுக்குன்னு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில். இது வந்து உங்களுக்கு சின்ன பீஸ் 2.5 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு தான் இருக்கும். 1700 வருங்க. 1700. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பால் காய்ச்சிற பாத்திரம். இதுலேயே அதே பிராண்டட்லேயே கருப்பு மங்கில் உங்களுக்கு வந்து இங்கிலாந்து மங்கு, ஜட்ஜ்வேருங்கிற பிராண்டட் மங்கு. மூடியில் மட்டும் சின்ன சின்ன சிப்பு இருக்குது, பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சில நேரம் மூடியே இல்லாமல் கூட பால் காய்ச்சிற இது கிடைக்கும். சரி, அதனால் இப்போ நம்ம கிடச்சிருக்கேன்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு 1 லிட்டர் கிட்ட பிடிக்கக்கூடியது. ஒரு 4 பேருக்கு நம்ம டீ போடுறதுக்கு ஆகும். சைஸ் வந்து 4 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. 2700 விலை கொடுக்குறேன். 2700ங்க. அடுத்ததாக பார்க்குறது மங்கில் அருகே இருக்கக்கூடிய இதுவும் ஜட்ஜ்வேருங்கிற பிராண்டட் மங்கு. ஆனால் இது வந்து கருப்பு மங்கே வெயிட்டாக இருக்கும். அதுலேயே இந்த மங்கு இன்னும் கனமாக இருக்கக்கூடியது, கடாய் மாதிரி இருக்கக்கூடியது. பிரியாணி கிண்டுறதுக்கு அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி பாட் மாதிரி இருக்கிறதுக்கு. ஹேண்டிலும் நல்ல கனமாக இருக்கக்கூடியது, அடி நல்ல கனமாக இருக்கும். அதனால் பிரியாணி பாட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது சைஸ் வந்து உங்களுக்கு 4 இன்ச்சுக்கு 9.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. நல்ல பெரிய சைஸு. 4400 விலை கொடுக்குறேங்க. இந்த பீஸ் வந்து எப்பயாவது தான் கிடைக்கும், ரேராக தான் கிடைக்கும். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. நம்ம தேடி போகும்போது இந்த பெரிய மங்கு கிடைக்காது. இது நல்ல வாய் அகலமாக இருக்கிறதுனால சமையலுக்கே, அடுப்பில் வச்சு சமைக்கிறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். 4400 விலை கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு பொருளும் பார்த்து எடுத்துகிட்டு வரோம். உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தா எப்படி எடுப்பீங்களோ அந்த மாதிரி தான் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். பிடிக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.